ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். எல்லாரும் அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு மதி இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது சுரேஷோட அம்மா போயிட்டு, இன்றைக்கி நைட்டு இப்போ நீ தானே சமைக்க போகிற, இப்போ என்னென்ன சமைக்கணுன்னுட்டு நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், அதுபடி நீ சமை அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நான் சாம்பாரும் முட்டை ஆம்லேட் போடலான்னு இருந்தேன் அப்படின்றாங்க. எப்போவுமே அதே தான் பண்ணுவியா, வேறு எதுவும் மாற்றி பண்ணவே மாட்டியா அப்படின்னு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை பண்ணுவேன், என்ன வேணும்னு சொல்லுங்கள், இதுவே கம்ப்ளீட் மீலாக இருக்குன்றதுக்காக தான் நான் இது பண்ணாவே போதும்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், செய்யலாம் அப்படின்றாங்க. உடனேயே சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க, உருண்டை குழம்பும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிடு அப்படின்றாங்க. எனக்கு அது செய்ய தெரியாது அப்படின்றாங்க. உனக்கு என்ன தான் தெரியும், இது சாப்பிட்டு இருக்கியா, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் எங்கள் பெரியம்மா வீட்டில் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க சுரேஷோட அம்மா. அப்போ சாப்பிட்டு இருக்குல்ல, அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாதா? இல்லை தெரியாது, எங்கள் வீட்டில் எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், கரெக்டாக எடுத்துப்போம் ஃபுட்டு அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே ரொம்பவே கோவப்படுறாங்க சுரேஷோட அம்மா. நீ இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு வெளியே பாரு அப்படின்றாங்க. சரி, என்னென்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உருண்டை குழம்பு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை ஆம்லேட் வேணுன்னா போட்டுட்டு மோரெல்லாம் செஞ்சுடு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ